சமீப காலத்துல ஸ்பெசிஃபிக்கா கேரளால நிறைய திடுக்கிடும் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தாயோட தவிப்பும் ஒரு மகனோட போராட்டத்தையும் பிரீஃபா டிஸ்கிரைப் பண்ண போகுது இந்த பதிவு. 18 வருஷமா ஜெயில இருக்க மகனையும் மகனை பார்க்காம மரணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு தாயோட தவிப்பையும் சாதி மதம் இனத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த பர்டிகுலர் விஷயம் இந்திய மக்கள் மேல உலகிற்கே ஒரு மரியாதையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். கேரள மாநிலம் கோழிக்கோடு ஃபெரோக் பகுதியை சேர்ந்தவர் தான் அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம் தன்னோட 26 வயசுல குடும்ப சூழ்நிலைய காரணமா கொண்டு வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற எல்லா இந்தியன்ஸும் நினைக்கிற மாதிரி தன்னோட எல்லா கடனும் அடைஞ்சிரும், வீடு கட்டிடலாம், உம்மாவை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட அப்துல் ரஹீம் ரியாதுக்கு பயணம் செய்யறாரு. ஃபெய்ஸ் அப்துல் ரஹ்மான் அல் ஜஹ்ரி அப்படின்றவர் வீட்டுல ஹவுஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லப்படுற வேலை அப்துல் ரஹீமுக்கு கிடைக்குது. அப்துல் ரஹீமோட மெயின் வேலை அப்படின்னு பார்த்தா ஃபெய்ஸ் அல் ஜஹ்ரியோட 15 வயது மகன் மாற்றுத்திறனாளியான அனஸ் அல் ஜஹ்ரிய வெளியில கூட்டிட்டு போறதா இருந்திருக்கு. பிறந்ததுல இருந்தே அனஸ் அல் ஜஹ்ரி ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா தான் வளர்ந்திருக்காரு. அனஸ் அல் ஜஹ்ரிக்கு கழுத்துக்கு கீழே உடல் பாகங்கள் இயங்காது, அதாவது மூச்சு விடுறது, உணவு உண்றது அப்படின்னு எல்லாமே மெடிக்கல் டிவைஸோட சப்போர்ட் மூலியமா தான் வழங்கப்பட்டு வருது. அனஸ் அல் ஜஹ்ரியோட கழுத்து பகுதியில பைப் ஷேப்ல ஒரு மெடிக்கல் டிவைஸ் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த மெடிக்கல் டிவைஸோட உதவியால தான் மூச்சு விடுறது, உணவு உண்றது அப்படின்னு எல்லாமே அனஸ் ஈஸியா பண்றாரு. அந்த பைப் மெடிக்கல் டிவைஸ் ஒரு உயிர் காக்கும் கருவின்னு கூட சொல்லலாம். பிறந்ததுல இருந்தே வீல் சேர்ல இருக்கிற அனஸ் எப்பவுமே தேவையில்லாம கோவப்படுற ஒரு சுபாவத்தை கொண்டிருந்திருக்காரு. தன்னோட உடல்ல இருக்கிற எந்த பாகங்களும் இயங்காது அப்படின்றனால கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறனால மத்தவங்க மேல தன்னுடைய எச்சில துப்பி தான் கோவத்தை வெளிக்காமிச்சிட்டு இருந்திருக்காரு அனஸ். அனஸை வெளியில கூட்டிட்டு போறது, சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறது, ஷாப்பிங் கூட்டிட்டு போறது அப்படின்ற எல்லா ஒர்க்குமே அப்துல் ரஹீம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு மாசம் கழிச்சு அப்துல் ரஹீம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. சம்பவம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நடந்திருக்கு. ரியாத்ல ஷிஃபான்ற பகுதியில இருக்க அல் ஜஹ்ரியோட வீட்டுல இருந்து அசீசியா அப்படின்ற பகுதியில இருக்க மால்க்கு அனஸை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்துல் ரஹீம். ரெட் சிக்னல் போட்டனால காரை நிறுத்தி இருக்காரு அப்துல் ரஹீம். ஆனா அனஸ் காரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்துல் ரஹீம் தன்னோட பேச்சை கேட்காம காரை நிறுத்திட்டாரு அப்படின்றனால ரொம்பவே கோபப்பட்ட அனஸ் அப்துல் ரஹீமை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு. திட்டினது மட்டும் இல்லாம அப்துல் ரஹீமை துப்பி இருக்காரு. அனஸ் துப்பின எச்சில் அப்துல் ரஹீமோட கண்ணுல பட்டுறது. இதனால அனஸை அப்துல் ரஹீம் கொஞ்சம் தள்ளுறாரு. அப்துல் ரஹீம் அனஸை தள்ளினால மெடிக்கல் சப்போர்ட் டிவைஸோட பொசிஷன் மாறுது. அதாவது அனஸோட கழுத்துல இருக்க மெடிக்கல் சப்போர்ட் டிவைஸோட பொசிஷன் மாறுது. மெடிக்கல் சப்போர்ட் டிவைஸோட பொசிஷன் சேஞ்ச் ஆனனால அனஸ் இமீடியட்டா கோமாக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அனஸ் இறந்தும் போயிடுறாரு. இன்டென்ஷனலா எதுவும் பண்ணல, ஆக்சிடென்டலா இந்த சம்பவம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப துடிச்சு பயந்து போன அப்துல் ரஹீம் கேரளால இருக்க தன்னோட ஃப்ரெண்டான நசீருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நீ தான் இதை பண்ணன்னு தெரிஞ்சா உன்னை உயிரோட விடவே மாட்டாங்க, கொன்னு போட்டுருவாங்க அப்படின்னு நசீர் அப்துல் ரஹீம் கிட்ட சொல்றாரு. ரொம்பவே பயந்து போன அப்துல் ரஹீம் நசீர் கூட சேர்ந்து ஃபேக்கா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க. திருட்டு கும்பல் ஒருத்தங்க வந்தாங்க. அந்த டென்ஷன்ல தான் அனஸோட பைப் விலகி அனஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு ஃபேக் ஸ்டோரி ரெடி பண்றாங்க. ஆனா போலீஸோட விசாரணையில இது அவங்க ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. உடனே அப்துல் ரஹீமையும் அப்துல் ரஹீமோட ஃப்ரெண்ட் நசீரையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 2006ஆம் ஆண்டுல அப்துல் ரஹீமையும் நசீரையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. 10 வருஷத்தோட போராட்டத்துக்கு அப்புறம் தான், அதாவது 2016ல தான் அப்துல் ரஹீமோட ஃப்ரெண்ட் நசீருக்கு ஜாமீன் வழங்கப்படுது. எந்த ஒரு தப்பு பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பேசினாரு அப்படின்றதுக்காக 10 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு நசீர் வெளியே வந்திருக்காரு. இதுல இருந்தே இந்த விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸா போயிருச்சு அப்படின்னு எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. அப்துல் ரஹீம் அனஸ் அல் ஜஹ்ரியோட குடும்பத்துக்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்கிறாரு. நான் வேணும்னு இதை பண்ணல, ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. அப்துல் ரஹீம் அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ கெஞ்சி மன்னிப்பு கேட்டும் அவரோட மன்னிப்பை ஏற்க மறுக்கிறாங்க
அனஸ் அல்ஜஹரியோட குடும்பத்தினர். அனஸ் அல்ஜஹரிய கொன்னது அப்துல் ரஹீம் தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு 2018ஆம் தேதி அப்துல் ரஹீமுக்கு தூக்கு தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. தன்னோட மகன் வெளிநாட்டுல இருந்து பணம் சம்பாதிச்சுட்டு வருவான், தன்னோட எல்லா கடனையும் அடைச்சிருவான், நம்ம எல்லா கஷ்டமும் தீர போகுது அப்படின்னு நிறைய ஆசைகளை கொண்டிருந்த அப்துல் ரஹீமோட அம்மா தன்னோட மகன் தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்து போறான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு துடிதுடிச்சு போயிட்டாங்க. அப்துல் ரஹீமோட சப்போர்ட்டர்ஸ் மேல் அப்பீல் செய்யறாங்க. அப்துல் ரஹீமோட ஃபேமிலி சிச்சுவேஷனை கருதி அப்துல் ரஹீம் இந்த கொலையை திட்டவட்டமா பண்ணல, தெரியாம இது நடந்திருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்படுது. அப்துல் ரஹீமோட தூக்கு தண்டனைய தற்காலிகமாக ஸ்டாப் பண்றாங்க. அப்துல் ரஹீமை சார்ந்தவங்க, அப்துல் ரஹீமோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேரு அனஸ் அல்ஜஹரியோட வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. கேஸை வாபஸ் வாங்குங்க, ஒரு உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா இது எதுக்குமே அனஸ் அல்ஜஹரியோட ஃபேமிலி மனம் இறங்கி வரல. நாட்கள் போக போக அனஸ் அல்ஜஹரியோட தாயாரும் இறந்து போறாங்க. இந்த கேஸ் அனஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில போகுது. பல போராட்டத்துக்கு அப்புறம் அனஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளட் மணியை அக்செப்ட் பண்றாங்க. பிளட் மணி அப்படின்னா என்னன்னா தண்டனைக்கு பதிலா குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட மணியை கொடுக்கறது. இது எல்லா கேஸுக்கும் பொருந்தாது. அப்துல் ரஹீமை விடுவிக்கணும் அப்படின்னா 15 மில்லியன் சவுதி ரியால கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 15 மில்லியன் சவுதி ரியால் அப்படின்னா 34 கோடி இந்தியன் ரூபாய். 2024 ஏப்ரல் 16க்குள்ள 34 கோடியையும் செட்டில் பண்ணிட்டா அப்துல் ரஹீம் விடுவிக்கப்படுவாரு. இதை கேட்ட அப்துல் ரஹீம் ரொம்பவே துடிச்சு போறாரு. 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 34 கோடி எப்படி அவரால் கொடுக்க முடியும்? வீட்டுல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலை தேடி வந்த அப்துல் ரஹீம்னால இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை இழந்துட்டே வந்தாரு அப்துல் ரஹீம். ஆனா அப்துல் ரஹீமோட தாயார், என் பையனை பார்க்காம என் உயிர் போகாது, என் பையனோட உயிரை நான் போக விட மாட்டேன், என்னோட இறைவன் என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு ஃபுல் நம்பிக்கையோட தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே காத்துட்டு இருந்தாங்க. நாட்கள் போயிட்டே இருக்கு. அக்ரிமெண்ட் எக்ஸ்பைரி ஆக இன்னுமே சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. அக்ரிமெண்ட் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இந்த டைம்ல, அதாவது கடைசி வாரம் 3 நாள்ல 34 கோடியும் கலெக்ட் ஆகி இருக்கு. இத அதிசயம்னு சொல்லாம என்னங்க சொல்றது? கேரள மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னு இருக்கிற தேசத்துல எல்லா மக்களுமே அப்துல் ரஹீம்காக மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கேரளாவை சேர்ந்த இந்தியன் எம்பசி அதிகாரிகளுக்குள்ள ஒருத்தரான யூசுப் ஜெயில இருக்கிற அப்துல் ரஹீமை மீட் பண்ண போறாரு. யூசுப் நடந்த எல்லாத்தையுமே அப்துல் ரஹீம் யூசுப் கிட்ட சொல்றாரு. 34 கோடி கொடுத்தா மட்டும்தான் அப்துல் ரஹீம்னால தன்னோட உம்மாவை பார்க்க திரும்ப போக முடியும் அப்படின்னு யூசுப் அப்துல் ரஹீம் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டதுமே அப்துல் ரஹீம் தன்னை ஒரு பார்வை பார்த்ததாகவும் அதை இன்னுமே தன்னால மறக்கவே முடியல அப்படின்னு யூசுப் ஷேர் பண்ணி இருக்காரு. அப்துல் ரஹீமை இப்படியே விற்றக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அப்துல் ரஹீமையும் அவங்க உம்மாவையும் கடைசியா ஒரு தடவையாவது மீட் பண்ண வச்சிடணும் அப்படின்ற தவிப்புக்காகவும் அப்துல் ரஹீமோட சப்போர்ட்டர்ஸ் அப்துல் ரஹீம் லீகல் அசிஸ்டன்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டிக்கு சேவ் அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்றாங்க. 2024 மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷனை இது வரைக்கும் 5 லட்சத்துக்கும் மேல இருக்கிற மக்கள் டவுன்லோட் பண்ணி இருக்காங்க. ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் மட்டும் தான் கலெக்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஆனா அப்துல் ரஹீமை பத்தின செய்திகள் மக்களிடையே ஸ்ப்ரெட் ஆக குறிப்பா ரம்ஜானுக்கு முந்தைய நாள்ல இருந்து 3 நாள்ல 34 கோடியுமே ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு தாயோட கண்ணீருக்கு விலைமதிப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்ச நிறைய நல்ல உள்ளங்கள் அப்துல் ரஹீமுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. ஆப்ல மட்டும் இல்லாம அப்துல் ரஹீமோட வீட்டுக்கும் போய் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. சேவ் அப்துல் ரஹீம் அப்படின்ற இந்த ஆப்பை இப்ப தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆப்ல மொத்தமா எவ்வளவு மணி கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 34 கோடியே 495,626 ரூபா கலெக்ட் ஆயிருக்கு. மலப்புரம், கோழிக்கோடு, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், லக்ஷதீப் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள் கேஸ்ட், கலர், லாங்குவேஜ், ரிலீஜன் அப்படின்னு எதையுமே பார்க்காம இந்த பாச போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மணி கலெக்ட் ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் மூலமா தான் அந்த 34 கோடியையும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட் டெல்லி எம்பசிக்கு மூவ் ஆகும். டெல்லியில இருந்து சவுதியில இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு மூவ் ஆகும். இந்தியன் எம்பசில இருந்து ஈஸியா சவுதியில இருக்கிற கோர்ட்டுக்கு மூவ் ஆயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்துல் ரஹீம் வீட்டுக்கு வர 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சில செய்திகள்ல சொல்லப்படுது. சீக்கிரமா அப்துல் ரஹீமும் அப்துல் ரஹீமோட உம்மாவும் சேர்றத பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.